அவர் சொல்றாரு, அவருடைய காருண்யம் நம்ம என்ன செய்யுமா, அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் நம்ம என்ன செய்யுமா, பாதியே வைக்குமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த நிலையில இருப்பாங்க. நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பிள்ளைகள்லாம், வாலிப பிள்ளைகள்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. நல்ல தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்கள், மாவட்டத்தில் உயர்ந்த ஸ்தானங்கள், அதெல்லாம் வரணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக வர நாட்களில் அப்படி நம்முடைய பிள்ளைகள் அப்படி கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நல்ல தொழிலதிபர்கள் வரணும். ஹல்லேலூயா. கோடீஸ்வரர்லாம் வரணும். அப்படி வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர் தான், ஆனால் ஈகிள் புக் சென்டர்னு சொன்னேங்க. அவருக்கு போனவர் இங்கே தானே சொன்னேன், நம்ம சபையில் தானே சொன்னேன், இங்கே தானே சொன்னேன். அவங்க ஒரு பில்டிங் வாங்கினா அந்த பில்டிங் மேலே என்னது, ஒரு வசனத்தை வச்சுருவாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட் இல்லை வேறு ஏதாவது வசனம் அப்படி வச்சுருவாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போது அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாம் வாழும்போது தேவன் நிச்சயம் அதாங்க தேவனை ஒட்டிக்கொள்வது. ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, தானியேலை குறித்து பார்க்கிறோம். அவன் சொன்னான், நாங்கள் அந்த போஜனத்தினால் என்ன செய்ய மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம் அப்படி சொன்னான். உடனே அவனை அந்த போஜனத்தை சாப்பிடாம அவனுக்கு பருப்பு மரக்கறி கொடுத்தாங்க. அவனு நல்ல ஸ்தானத்துக்கு வந்தான். அங்கே இருந்ததோட அவனை விடலை. அவனை கர்த்தர் அவனை எங்கே கொண்டு போனாரு, ராஜாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சாரு. ஒரு சில பகுதிகளுக்கு அவன் தான் ராஜாவை போல இருந்தான். அவனை மாத்திரமல்ல, அவனை மட்டும்னா கூட சொல்லலாங்க அவனுடைய திறமை அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் அந்த போஜனத்தால் தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார்களோ, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 4 பேருமே காத்து கொண்டாங்க. இவங்க 4 பேருமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை வீட்டில் போய் வாட்சி பாருங்க. மாகாணங்களுக்கு அதிபதியாக இருந்தார்களாம் அவர்கள். ஹல்லேலூயா. தானியேல் அதை பார்க்கல மேலான ஒரு ஸ்தானத்தில் அவன் இருந்தான். அப்படியாக பாருங்க, பிள்ளைகள் உயர்த்தப்பட்ட. ஏன் தெரியுமா, இவர்கள் தேவனை ஒட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஒட்டி கொண்டார்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க தேவனை ஒட்டி கொண்டீர்கள் என்றால் அவர் எந்த உயரத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு அவர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலிக்கும். இந்த வார்த்தையை விசுவாசிங்கன்னா உங்க சந்ததியில பலிக்கும். அது ஹல்லேலூயா. நம்புங்க, அப்படி நம்புங்க. தானியேல் அப்படி உயர்ந்து கொண்டே போனான். உயர்ந்தாலும் இடையில பிரச்சனை வரலையா? பிரச்சனை வரத்தான் செஞ்சது. அவன் மேல பொறாமை கொண்டுட்டாங்க. இவன் மட்டும் என்ன, அந்நிய நாட்டிலேருந்து வந்து அடிமையா வந்தவன் இவன் உயர்ந்து கொண்டு போவதா அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், சில பேர் அவனை டார்கெட் பண்ணி என்ன செய்தான். தானியேல் தினந்தோறும் என்ன செய்வான், ஜெபம் பண்ணுவான். எதை நோக்கி ஜெபம் பண்ணுவான்? எருசலேமை நோக்கி தன்னுடைய ஜன்னல்களை திறந்து விட்டு, எருசலேம் திசையில், எருசலேம் தெரியாது, அவங்க இருந்த தூரம், எருசலேம் இருக்கிற திசையை நோக்கி ஜெபம் பண்ணுவான். இதை தெரிந்து கொண்ட ஒரு சில பெரிய ஆட்கள், அந்த ராஜாங்கத்தில் உள்ள பெரிய ஆட்கள் என்ன செய்தாங்க, ராஜாட்ட தந்திரமாக ஒரு சட்டம் போட சொல்லி கேட்டாங்க. என்னென்னா, ராஜாவை தவிர வேற யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் போட சொல்லி கேட்டாங்க. உடனே ராஜாவும் அறியாத்தனமாக தெரியாத்தனமாக என்ன செய்யிட்டான், அந்த சட்டத்தை போட்டான். தானியேல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த சட்டத்தை போட்டான். போட்ட பிறகு தான் தெரியுது அதில் முதல்ல மாட்டுறது யாரு, தானியேல். என்ன அவன் என்ன செய்தான், அவன் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும், பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, தானியேல் அதை குறித்துலாம் கவலைப்படவே இல்லை. ஐயா, ராஜாங்கத்தில் பெரியவன் இங்கே இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவர் உலகத்தை பார்க்கலும் பெரியவர், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தானியேலோ வென்றால் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள அது எதுவும் பாதிக்கலைங்க. எப்பவும் போல எதுவும் பாதிக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய நடவடிக்கைகளை எதுவும் பாதிக்கவே கூடாது. அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு மழை வந்துச்சா, சரி அடுத்த வாரம் போய்க்கிடும். மழையில் நனைஞ்சிட்டு கசகசன்னு போயிட்டு பஸ்ஸு கிடைக்க இல்லையோ, இவங்களே எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க உள்ளே, பஸ்ஸு கிடைக்குதோ இல்லையோ, அப்படி ஆகுதோ இப்படி ஆகுதோ. நான் சொன்னேன் கிளம்பும்போதே, நான் சொன்னேன் மனைவிட்டு, பாரு நம்ம ஆராதனை ஆரம்பித்தோன்னா மழை நின்றும் பாரு அப்படின்னு. நின்றுட்டு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிற ஒரு சோதனைங்க. நிறைய பேரை காண பாருங்க, நம்ம மக்களை விசுவாசத்து வைக்கப்படுகிற இதிலெல்லாம் தேறி வரணும். ஹல்லேலூயா.
தானியேல் அவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதும், என்ன பத்திரம்? சொத்து பத்திரமா? என்ன பத்திரம்? யாரு வேற யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ண கூடாது. இவன் எங்க விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கான்? கர்த்தரை நோக்கி. அந்த நாட்களில் பாபிலோன் தேசத்துல ஆனாலும் சரி, எகிப்து தேசத்துல ஆனாலும் சரி, அந்த ராஜாவே கடவுளாக்கிடுவாங்க. அதனாலதான் அவன் எல்லாம் ஒன்று சொல்றான், ஐயா நீங்க பெரிய கடவுள் இருக்கிறீங்க. எவனும் எப்பவுமே பெரிய ஆள்னா அவனை சுற்றி ஒரு 4 ஜால்ரா இருக்கும்ல, அந்த 4 ஜால்ரா சொல்லுது, நீங்க பெரிய கடவுளியா? ஆனா உங்களை விட பெரிய கடவுள்னு ஒருத்தரை அவன் கும்பிட்டு இருக்கான். தினந்தோறும் அவற்றை ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கான் அந்த சொல்றான் பிரபுக்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாமா நீங்க? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அதுங்களா வேத விஷயத்துல தான் அவனை குற்றப்படுத்த முடியும். வேற எல்லாத்துலயும் எப்படி இருக்காம கரெக்டா இருக்கிறான். ஏன்னா இவன் குடியிருக்கிற இடம் விக்கிரகாரம் நிறைஞ்ச இடம், தேசம். அதனாலதான் அவனு சொல்றானோ, எதுல கண்டுபிடிக்கலாம்? வேத விஷயத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். வேற எல்லாத்துலயும் அவன் எப்படி இருக்கான்? அதுக்கு நீங்க முந்தின வசனத்தை வாட்சி 4ஆம் வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும், அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. ரொம்ப கிளீன், மிஸ்டர் கிளீன். யாரு? தானியேல் எப்படி இருந்தான்? அவன் மிஸ்டர் கிளீன். அவன் கைகள் சுத்தம், சர்ஃபெக்சல்ல போட்ட மாதிரி மிஸ்டர் கிளீன். அவரு குறைவும் காணப்படவில்லை. உடனே இந்த மனுஷன் எப்படி அவனை குறை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பொறாமப்பட்டு சொல்றாங்க. இந்த தானியேல் அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாள். 30 நாள் தான். நம்ம என்ன நினைச்சுவோம், சரி 30 நாள் தானே, 30 நாள் அந்த ஜெப நேரத்தில் தூங்கிட்டு போவோம், நல்லா தூங்கினாலும் அந்த ஜெப நேரத்தில் தூங்கினா அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்படிதானே? எவ்வளோ பேர் இருக்கு அப்படி? சில பேர் இந்த அதிகாலை ஜெபம் வைக்கிறோம், 1-2 நாள் வராங்க, திடீர்னு 2 நாள் ஆள் காணா போயிருந்தாங்க. 10 நாள் வராங்க, திடீர்னு அடுத்து கொஞ்ச நாள் காணாமே போயிடுறாங்க. திடீர்னு என்னைக்கா வருவாங்க. அப்போ நான் யோசிச்சுக்கிடுவேன், என்னன்னா சரி வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதான் அதிகாலை ஜெபத்துக்கு வந்துட்டாங்க அப்படி நான் நினச்சிக்கிடுவேன். உண்மையாகவே அவங்க வாஞ்சியோட தாக்கத்தோடு வராங்களா என்னமோ தெரியல. அப்படி ஆயிடுது. ஜெப நேரத்தை கட்டடிப்பது அது ஒரு பொழுதுபோக்கு அவர்களுக்கு. அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். ஜெப நேரம் நமக்கு சந்தோஷமா மாறணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெப நேரத்தை கட்டடிப்பது நமக்கு சந்தோஷமாக மாறக்கூடாது. அல்லேலூயா. பாக்குறான், அவன் சொல்றான், பிரபுக்கள் என்ன சொல்றான், ராஜாட்ட கேட்டது ஒரே தான், 30 நாள். இவனுக்கு தெரியும் என்னன்னா 30 நாள் வரையெல்லாம் தானியேல் என்ன செய்ய மாட்டான், தாங்க மாட்டான். அல்லேலூயா. தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, இல்லாட்டா பர்மனண்டா கேட்டிருப்பான்ல அவன். அதுல பாருங்க, அதுல 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர வேற யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது. ஏன்னா 30 நாள்லாம் தானியேலுக்கு தாங்காது. அவன் கர்த்தரை தேடாம இருக்க மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி சாட்சி சொல்ல முடியும் உங்க வீட்டில் கேட்டா? வாலிப பிள்ளை எல்லாம் கர்த்தரை தேடாம அவ இருக்க மாட்டா. சொல்லுவாங்களா அவங்க அம்மா அப்பா? பெரியவங்களே எடுத்துக்கங்களேன். ஏன்னா பெரியவங்க ஓரளவு அந்த தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் வெறுத்திருப்பாங்க. எத்தனை பேர் உங்களை சொல்ல முடியும் இப்படி? அவள் வந்து ஜெபிக்காம எதை விட்டாலும் விடுவான், ஜெபிக்கிறத விட மாட்டான். அவன் எதை விட்டாலும் விடுவான், ஜெபம் பண்றதை விட மாட்டான். அவன் எதை விட்டாலும் விடுவான், வேதத்தை வாசிக்காம விட மாட்டான். எதை விட்டாலும் விடுவான், வேதத்தை வாசிக்காம விட மாட்டான். எதை விட்டாலும் விடுவான், சர்ச்சுக்கு போறத என்ன செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. நிறைய வைராக்கியமா வந்துட்டு இருந்த ஒரு சில ஆட்கள் இப்போ என்னது, கல்யாணம் சடங்கு அது இது முக்கியமான நிகழ்ச்சிகள் வச்சா கூட அதை கட்டடிச்சு போகிறது. கனி போன வாரம் நீ இதை விட்டுட்டு போயிட்ட, நீ கல்யாணத்துக்கு
இதை விட முக்கியமாக சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் வராந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரைனிங் வச்சிருக்கு, சண்டே கிளாஸ் ட்ரைனிங், அதை விட்டுட்டு